தூத்துக்குடியில் மாமியார் எழுதி கொடுத்த உயில் உள்ளதாக கூறி தாங்கள் குடியிருந்து வரும் வீட்டை காலி செய்ய சொல்லி அராஜகம் செய்து வரும் தனது கணவனின் தம்பி மனைவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பியிடம் பெண்மணி புகார் மனு அளிக்க வந்தார். தூத்துக்குடி சுப்பியாபுரத்தை சேர்ந்தவர் பாபி. இவர் தனது மகன் மற்றும் மகளுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருந்தார். அந்த மனுவில், நாங்கள் தூத்துக்குடி சுப்பியாபுரத்தில் எனது கணவரின் பூர்வீக வீட்டில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறோம். எனது கணவர் சமீபத்தில் இறந்துவிட்டார். இந்நிலையில் வீட்டின் பேரில் எனது மாமியார் வங்கியில் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தற்போது அந்த கடன் 40 லட்சம் ரூபாயாக வட்டியுடன் உயர்ந்து நிற்கிறது. இந்த நிலையில் தனது கணவரின் தம்பி மனைவி தனது மாமியார் தனக்கு உயில் எழுதி வைத்திருப்பதாக ஒரு பொய்யான ஆவணத்தை காட்டி எங்களது வீட்டிற்கு வந்து கதவுகளை உடைத்து மதில் சுவரையும் இடித்து உள்ளே வந்து அமர்ந்து கொண்டு தனக்கும் இந்த வீட்டில் பங்கு உள்ளது என கொலை மிரட்டல் விடுத்து வீட்டை காலி செய்ய சொல்கிறார். இது குறித்து தென்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் தட்டி கழிக்கின்றனர். எனவே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருந்து வரும் எங்களது பூர்வீக வீட்டை இடித்தும் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கும் கணவரின் தம்பி மனைவி மீது காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தார். தூத்துக்குடி சுப்பியாபுரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 30 வருஷமாக அந்த வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் ஜோசியராக இருந்து 3 பிள்ளைகளுக்கு எங்களுக்கு 3 பிள்ளைகளையும் நல்ல மாதிரி படிக்க வச்சு ஆளாக்கி இது பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்காரர் 1 வருஷம் ஆகுது இறந்து. இதுக்கு முன்னாடி சொத்து பிரச்சனைன்னு எதுவுமே வந்ததில்லை. எங்கள் வீட்டுக்காரங்களோட தம்பிக்கு நாங்கள் வீட்டு அடமானத்தில் எங்கள் அத்தை வந்து பேங்கில் கூட்டுறவு வங்கியில் வச்சு கடன் ஆக்கி அவங்களுக்குள்ள பங்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து வீடு வந்து லட்சக்கணக்கில் கடன் ஆகி போயிருக்கு. 50 லட்சம் கடனில் ஆகிருக்கு. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களோட தம்பி இறந்தாங்க. 4 மாதம் ஆகுது. அவங்க ஒய்ஃபை வந்து மதுரையில் வக்கீலாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த வீட்டோட பத்திரத்தை ஏதோ உயில்னு சொல்லி இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கும்போது கொண்டு வந்து காமிக்கலை எதுவுமே. இப்போ கொண்டு வந்து உயில்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து காமிச்சிட்டு இந்த வீட்டில் எங்களுக்கு உரிமை இருக்குது வைக்கின்னு போன மாதம் 22ஆம் தேதி போல் வீட்டை அடித்து உடச்சி வீட்டுக்குள்ளே உள்ள பூட்டெல்லாம் உடச்சி என் பிள்ளை கீழே வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான் மருமகளோட பேத்தியோட அந்த வீட்டை உடச்சி எல்லா ஜாமானையும் வெளியே எடுத்து போட்டு அராஜகம் பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தென்பாகம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி வச்சுருக்கோம். வச்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை. ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் இப்போ நேற்று வந்து வீட்டுக்குள்ளே இதே மாதிரி பண்ணி அராஜகம் பண்ணி கோட்டைச்சுவரை உடச்சி எல்லாத்தையும் இது பண்ணி சேதப்படுத்தி அவங்களே கேட்டை போட்டு இப்போ என் பிள்ளையும் வயசு பிள்ளையோட உட்காந்துருக்கேன். 2 பேரம்பேத்திகளோடு உட்காந்துருக்கேன். எதுவுமே எங்களுக்கு ஆதரவுன்னு யாரும் கிடையாது. அதனால் நான் வந்து உயிர் பயத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யனே தெரில. அவங்க வந்து இறங்குறவங்க பூரா ஒரு 8-9 பேர் வந்து இறங்குறாங்க. மாம்பளை ஆட்களாம் அந்த பொம்பளையும் போலீஸ் இதோட வராங்க. யார் என்னன்னே யாரும் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் நேற்று வந்து 100க்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், சவுத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். எந்த போலீஸும் யாரும் வந்து எங்களுக்கு நிற்கலை. அது என்னையும் இடித்து நேற்று தள்ளி விட்டு நான் வலி இது பண்ணாமல் தோள்பட்ட வலியோடு கையோடு நேற்று போய் ஜிஹெச்சில் போய் அட்மிஷன் போட்டு நேற்று ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு நான் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்படியும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையோட வயசு பிள்ளையோடய உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளைகளையும் பேரம்பேத்திகளையும் பார்த்துக்கிட்டு கஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்னு முடிவு தெரியணும். எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அராஜகம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க சட்டப்படி அவங்க போட்டும் போய் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணி வரட்டும். அவங்க வக்கீலாக இருக்காங்க. அதுபடி போட்டும் போய் என்னென்னு முடிவு பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வரட்டும். அது வரைக்கும் எங்களுக்கு உயிர் பயத்துக்கு ஒவ்வொரு நாளும் ராத்திரியும் பகலும் நாங்கள் உயிரோடு இருக்கமா செத்தமா பொழைக்கமான்னு எங்களுக்கு யாரும் வந்து நிற்கிறதுக்கு இல்லை. எனக்கு என் பிள்ளைகள் தான் ஆதரவு. இதில் வர என் கேட்டு வர என் பிள்ளையவும் நாளைக்கு கொன்னுருவேன், உனக்கு கொலை மிரட்டல் விட்டுட்டு போகிறாங்க. இன்னும் இந்த வீட்டில் நீ இருந்துருவியா வாழ்ந்துருவியா இப்போ அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி இந்த வீட்டில் இருக்க விடாமல் பண்ணுவேன். அப்போ உன்னை வேலையில் காலி பண்ணிடுவேன் வச்சுருவேன். என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுனாலும் அவள் தான் பொறுப்பு. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் யாரானாலும் இதை பார்க்குற எல்லாரும் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு எதுவும் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இது பண்ணுங்க. இப்போ எங்கே வந்திருக்கீங்க நீங்கள்? நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சார். சரி, உங்கள் பேர்? என் பேர் பாபி. எங்கள் வீட்டுக்காரன் பேர் மாரியப்பன். சுப்பியாபுரத்தில் 4வது தெருவில் ஜாதக தொழில் பார்த்துட்ருக்காங்க. வருஷ கணக்காக எங்கள் மாமனார் பார்த்தாரு. அந்த தொழிலை இப்போ இவங்க எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ நாள் நாங்கள் எந்த வீட்டு சித்தம் வெளியே தெரியாமல் தான் நாங்களும் இருந்திருக்கோம். என் பிள்ளைகளும் இருந்திருக்கு. பிள்ளைகள் 3 நல்ல மாதிரி படிக்க வச்சு ஆளாக்குனாங்க. இந்த உயில்ன்றது எழுதுனதை அப்போ எங்கள் வீட்டுக்கார் உயிரோடு இருந்திருக்காரு. அப்போவுமே கொண்டு வந்து காமிச்சிருக்கலாம். அப்போ கொண்டு வந்து எதையும் காமிக்கலை. அப்போ எதுவும் கொண்டு வராமல் அவர் போனதை இதை தான் சாக்கா வச்சுக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு கேட்க எங்கள் வீட்டுக்கார் இருந்தப்பவுமே கொண்டு வந்து காமிச்சிருக்கலாம்ல வச்சுருக்கலாம்லன்னா எதுவுமே பதில் பேச மாட்டேக்கு. வந்து அடிக்கவும் பிடிக்கவுமா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரில. பிள்ளைய வச்சுட்டு இருக்கேன்.
உயிரில் கையெழுத்து போட்டது அவங்க பக்கமே தான் சாட்சி கையெழுத்துலாம் போட்டிருக்காங்க. அது என்ன ஏது உயிரில் எழுதியிருக்கிறது வந்து அவங்க சைடு தான் எழுதியிருக்காங்க. எங்கள் மாமியார் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. மாமியாரும் உயிரோடு இல்லை. ஆனால் எழுதி கொடுத்தாங்கன்னு அதை வச்சுக்கிட்டே தான் சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு அதை வந்து எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது கொண்டு வந்து காமிச்சிருந்தா இது என்னும் பண்ண முடியாது அப்படின்ற இதில் இப்போ கொண்டு வந்து காமிக்காங்க. எங்களை வந்து பயங்காட்டுறாங்க. உயிருக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறோம். வயசுக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்கா, பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள் வேலைக்கு போயிடுறதுக்கு பையனும் பொண்ணும் வேலைக்கு போயிடறாங்க. மருமக எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. ஒத்தையில் நான் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்க வந்து என்ன இது பண்ணாலும் எங்களுக்கு இது நடந்தாலும் என் பிள்ளைகள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் யாரும் எங்களுக்கும் ஆதரவு கிடையாது. அதனால் நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க அதிகாரி ஏற்று எங்களுக்கு எதுனாலும் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பி தான் நாங்கள் இதை செய்கிறோம். இதுக்கு என்னன்னாலும் நீங்கள் தான் எங்களுக்கு பொறுப்பு. சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உதவிங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். அவங்கள இன்னும் வீட்டு பக்கம் வரவிடாமல் அவங்கள கோர்ட்டு மூலமாக எதுனாலும் இது பண்ண சொல்லி பேசிக்கோங்க. எங்களுக்கு நிம்மதி வேணும். ஒவ்வொரு நாளும் ராத்திரியும் பகலும் நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு